ஒரு மினி விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்பவும் போல் வந்து ஆஃபீஸ்லாமே வந்து போயிட்டு வந்தாச்சு. வந்துட்டு காஃபி வந்து வீட்டில் வந்து வச்சு கொடுத்தாங்க. சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை ஸ்நாக்ஸு. சரின்னு சொல்லிட்டு வீட்லேயே வந்து பஜ்ஜிலாம் வந்து பண்ணியாச்சு. ஸோ வெளியில் வாங்கினா அப்படின்னா வந்து ஹெல்த்தியாக இருக்காது. இந்த மாதிரி வீட்லேயே வந்து செஞ்சு சாப்பிட்டா அஃபோர்டபுளாக கூட இருக்கும். அப்புறம் வந்து போண்டா பஜ்ஜி எல்லாத்தையுமே சாப்பிட்டு நைட்டு டிஃபனை வந்து இப்படியே வந்து நான் முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து காஃபிலாம் குடிச்சிட்டு சாமிலாம் கும்பிட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மாட்டு கடைக்கு போய் சில திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கீரை, மாவு, தேங்காய் அதெல்லாமே வந்து காலையிலத்துக்கு, அதாவது காலையில் வந்து சீக்கிரம் போகிறாங்காட்டி நைட்டே வந்து வாங்கி வச்சுடுவோம். அப்புறம் 2 ப்ரௌனி ஆர்டர் வந்துருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு என் தங்கச்சி வந்து ப்ரௌனிஸ் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு வந்து ப்ரௌனி வேணும் அப்படின்னா வந்து கீழே வந்து சொல்லுங்கள். ஸோ நான் வாட்ஸ்அப்பில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட மினி விளாக். இந்த விளாக் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இல்லை ஒர்க் போகிறீங்களா, ஸ்கூல் படிக்கிறீங்களா, காலேஜ் படிக்கிறீங்களா, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.